ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிற ஒரு பெயருக்கு, ஒரு நாமத்திற்கு பெயர் யெகோவா ஈரே. சொல்லுங்க, வாய்த்தது யெகோவா ஈரே. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஜீரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஜீரே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யெகோவா ஈரே என்றால் அவர் எல்லாவற்றையும் எங்க பார்த்துக் கொள்ளப்படுமா? எங்க பார்த்துக் கொள்ளப்படும்? கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற உனக்கு அவர் யெகோவா ஈரே என்று இன்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். இந்த பலிபீடத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கு. அந்த பெயர், அந்த பலிபீடத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த பலிபீடம் கட்டப்பட்ட இடத்துல ஆண்டவர் அந்த பலிபீடத்திற்கு ஒரு ரேமா கொடுக்கிறார். ரேமா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு இந்த பலிபீடம் கட்டப்படுகிற இதயம், உங்க இதயம் தான் அந்த பலிபீடம் கட்டுவதற்கான லேண்ட், இடம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பலிபீடம் கட்டப்படுகிற பிளேஸ், இடம் நீங்க வாங்கி இருக்கிற இந்த லேண்ட ஆண்டவருடைய பலிபீடம் கட்டுவதற்காக நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்னன்னா, ஒரு காலத்திலும் நீ என்னால மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். அந்த இருதயம் கர்த்தருடைய பலிபீடம் கட்டப்படுகிற இடமாய் ஸ்தலம். ஆமென். வாசிங்க ஏசாயாவின் புத்தகத்துல. பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 44:21ல யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். மீண்டும் சொல்றார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நல்ல பிரதர்ஸ் எல்லாம் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya. இஸ்ரவேலே, பெருத்த ஜனமே, மகிமை பொருந்தின ஜனமே, என்னால் அழைக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை உருவாக்கினேன். நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்பதை நினை. ஹalleluya, ஹalleluya. உன் சொந்த மாம்சத்தை நினைக்காத. ஆமென். என்னால ஆகும், என்னால ஆனதுன்னு நினைக்காத. நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்பதை நினை. அடுத்து வாசிமா, அப்படி முடிச்சு, நீ என்னுடைய தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் உருவாக்கினேன். ஆமென். நீ உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி உன்னை நினைக்காத. அப்படி நினைச்சினா, ஒருவேளை மறக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டா, இன்னும் பலிபீடம் சரியா கட்டப்படல. பேசி கூட நீ பேச கட்டப்படல. உன் பலிபீடம் இன்னும் சரியா என்ன செய்யல, கட்டப்படல. ஒருவேளை கட்டப்பட்டிருந்த பலிபீடமா இருந்தா செப்பனிடப்படணும், சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஹலோ, உன் இருதயத்துல கர்த்தருக்காக ஒரு கால் நீ அவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல பலிபீடம் கட்டியிருக்கலாம். அந்த பலிபீடம் சில பாவங்களால, சில அக்கிரமங்களால, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஓடின ஓட்டத்தினால அந்த பலிபீடம் என்ன இருக்கு, இடிச்சு கிடக்கு. இன்னும் சுண்ணா பிடிக்கல, பெயிண்டிங் பண்ணல, உடைஞ்சு போனதை சரியா பண்ணல, ஓட்ட இருக்கு, சரியாய் காரை பூசப்படவில்லை. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டால் தான் இந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென், ஹalleluya. ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி பலியிடுகிறான். இந்த பலிபீடத்துக்கு தான் யெகோவா ஈரே. ஏன்னா தன்னுடைய சொந்த மகன் ஈசாக்க பலிபீடத்து மேல பலியா கொடுன்னு ஆண்டவர் கேட்டோன்னு கொண்டு வந்து பலிபீடத்து மேல போட்டு, இப்ப அந்த பிக்சர் போட்டு கத்திய வாங்கும் போது பலிபீடத்து மேல போட்டு கத்திய ஆபிரகாம் வாங்குறார். குத்துறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை.
இந்த கத்தியை ஓங்கின தூரம் தான் குத்துறதுக்கும். Praise the Lord. Hallelujah. ஹalleluya. அந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே 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 ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிற சத்தத்தை தன் செவிகளிலே கேட்டார். ஆமென். ஹalleluya. காது கேட்ட மாத்திரத்துல பிள்ளையாண்டர் மேல் கையை அடுத்த சத்தம் வருகிறது. முதல் சத்தம், கர்த்தருடைய சத்தம், முதல் சத்தம் பெயர் சொல்லி அழைத்து ஆபிரகாமே சொல்லுங்க. ஆபிரகாமே பலிபீடத்துக்கு நேரா கரங்களை கத்தி எடுத்து குத்த போற அந்த நேரத்துல முற்புதரிலே தன் கொம்பு சிக்கப்பட்ட ஒரு ஆட்டு சத்தத்தை கேட்க. ஆமென். ஹalleluya. கத்தியை தூக்குற நேரம் ரெண்டு சத்தம். ஒன்று தேவனுடைய நீங்க சொல்லுங்க எல்லாரும், நீங்க முதல் சத்தம். அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரி ஆகார சத்தம் நான் சொன்னேன். தேவனுடைய சத்தம் தான். என்ன சத்தம் போட்டாரு எல்லாம் சேர்ந்து? ரெண்டாவது சத்தம். முதல் சத்தம் என்னது? எல்லாம் சேர்ந்து. முதல் சத்தம் என்ன? ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, உன் ஏக சுதன் என்றும் பாராமல் என் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்தபடிதான் வேறொரு சத்தத்தை கேளு. போடுங்க, வேறொரு சத்தம். ரெண்டாவது சத்தம் சத்தம் போடு. முதல் சத்தம் ஆபிரகாம். ஆபிரகாமே. இப்ப இடையில ஒரு வசனம் ஆண்டவர் பேசுறாரு, உன் ஏக சுதன் என்று பாராமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தபடியினால் உன் பிள்ளைய எனக்கு நீ ஒப்பு கொடுத்தபடியினால். இன்னொரு சத்தத்தை கேட்குறியா? இன்னொரு சத்தம். எத்தனை பேருக்கு அந்த சத்தம் வேணும்? என்ன சத்தம் தெரியுமா? நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. பிரைசன் 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 பிரைசன். இப்ப போடுறான் பிரைசன் ஒரு படம் போட்டிருக்கான் பாருங்க. இங்க ஆடு கத்துது, அங்க பிள்ளைய அறுக்க போறாரு பலிபீடத்து மேல. அறுக்க போறப்ப தூதன் எப்படி தெரியுமா வராரு? கீழ் படிச்சுச்சுடா, கையோட கிஃப்ட். ஹலோ ஆமென். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். கையோ அது பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ பையனை கொன்னுட்டு ஆபிரகாம் வந்து மகன் ஈசாக்க கழுத்தை அறுக்கணும். நேரத்தை கழுத்தை அறுத்துட்டு பலிபீடத்து மேல போட்டு இந்த நெருப்பு இருக்குல்ல அதை பற்ற வச்சு விட்டுறாங்க. இதான் பலி கொடுக்குற முறைங்க அந்த காலத்துல. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா பாருங்க. உடனே ஒரு தூதன் ஒரு ஆட்டுக்குட்டி இழுத்துக்கிட்டே வந்துட்டான். அவன் நீ இழந்ததற்கு பதிலா, அவன் நீ தவிக்கிற உன் தவிப்புக்கு பதிலா நீ எதிர்பார்த்திருக்கிறத கொடுக்கும்படி கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்பட. நீ வெட்கப்படுகிற இடத்துல சொல்லு. என்ன நீ வெட்கப்படுகிற இடத்துல சொல்லு, யெகோவா ஈரே. வாசப்படியில வந்து வெளியே புறப்படும். தந்தையாம் தேவன் நீர் மாத்திரம் போதும் எனக்கு சொல்லிட்டு போங்க. நீ போற இடமெல்லாம் ஒரு கடாவை இழுத்துக்கிட்டு ஒரு தூதன் கூடவே வருவேன். You don't worry, நான் உன் கூட இருக்கிறேன். 43:10 ஏசாயா புத்தகத்துல சொல்றார். 43:10. ஆமென். ஹalleluya. 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். புருஷன் சொல்றதை விட, தகப்பன் தாய் சொல்றதை விட, உறவுகள் சொல்றதை விட என் தெய்வம் சொல்றாரு, இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல உன் இருதயத்தின் தேவை என்னவோ அதை கர்த்தர் நீ நினைத்ததை விட 100 மடங்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி உன் கூடவே இருக்கிறார். கையை தட்டி உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால். என்ன கரம்? வலது கரத்தினால். என்ன கரம்? வலது கரத்தினால். வலது கரம். நாள் ராவத்தில் வச்சுக்கோங்க. செய்தி முடிவுல ஒரு வலக்கரம். வலது கரத்தினால உன்னை தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். பக்கத்துல பசுவும் கை கொடுத்து
எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கொள்ளுவார். எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுவார். என்ன தேவைகளின் மத்தியில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் ஆமென். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். ஆமென். போன வாரம் சொன்னேன், மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் மோசே கூட. கீழே ஜனங்களுக்கெல்லாம் இடி முழக்கம் மாதிரி கேட்குது. இடி முழக்கத்தை பெரிய சீனாய் மலைக்கு மேல இருக்கிற மோசேக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இடி இடிக்கிற முழக்கங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பாதிப்பு இல்லை. ஆமா, ஒரு தென்றல் காற்று மாதிரி ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறான். ஆனா கீழே இருக்கிற ஜனங்களுக்கு இடி முழக்கம் மாறி சத்தம். ஐயோ, இந்த சத்தத்தை எங்களால கேட்க முடியலையே. மேல போயிருக்க மோசே செத்து போயிருப்பா. ஐயோ, ஆரோன் சீக்கிரம் வாயா, ஒரு கண்டுகுட்டியை செய்யா. நாங்க அணிகலன்களை எல்லாம் கலட்டி தரோம். தங்கத்தினால எங்களுக்கு ஒரு கண்டுகுட்டியை செய்து அதை எங்களுக்கு முன்னாடி அனுப்பியா, நாங்க அதை தொழுது கொள்கிறோம். அக்கிரமம் செய்தார்கள். அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்காது. இடி சத்தமா தான் இருக்கும். ஐயோ, கேட்க முடியல. வேற ஆவி உள்ள இருக்கும். அக்கிரம சிந்தை உள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடார். ஆமென். அவன் செவியும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆமென். மோசே கூலா ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கான். ஆமென். ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல மோசே கூட ஆண்டவர் பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்க ஒரு பெரிய கை விரல் வந்தது. அப்படியே கற்பாறையிலே கர்த்தர் எழுதுகிறார். அல்லேலூயா. கற்பனைகளை கட்டளைகளை எழுதி கொடுத்து கையில கொடுத்து அனுப்பினார். கீழே கண்ணு கொட்டி, மேல மேல கற்பலகை, கீழே கண்ணுக்குட்டி, மேல கற்பலகை. ஆமென். உனக்குள்ள கற்பலகை இருந்தா நீ உன்னதத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப பலிபீடத்தை இதயத்துல கட்டுனீன்னா அந்த பலிபீடத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் பொறிக்கப்பட வேண்டுமே தவிர கன்று குட்டிக்கு ஆராதனை நடத்துகிற இடம் இல்லை. உன்னுடைய ஹார்ட், உன்னுடைய இருதயம், உன் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். வார்த்தையினால் வரையப்பட்ட இடம். ஆமென். ஹலோ, பக்கத்துல சொல்லுங்க, உன் இருதயம் வார்த்தையினால் வரையப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவனை கர்த்தர் என்றைக்கும் மறப்பதில்லை. ஆமென். உன்னைய கண்டு நீ கலங்காத. ஆமென். நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்லி உன்னுடைய நிலைமையை, உன்னுடைய சூழ்நிலையை கண்டு பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உனக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். நான் ஒல்லியா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், ஏழையா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், அழகு இல்லாம இருக்கிறேன், ஒரு நல்ல வேலை இல்லாம இருக்கிறேன். நான் சொல்றேன், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. 7 வருடம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் தெருவில் கிடந்தவன் தான் நான். நேசிப்பார் ஒருவரும் இல்லை. சொந்த குடும்பம் கைவிட்டுச்சு. அல்லேலூயா. அவருக்காவது நினைவு இருந்துச்சு, எனக்கு நினைவும் இல்லை. ஆனா கர்த்தர் என்னை நினைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்க திராணி இல்லாத ஒருவனை அவர் நினைச்சு பார்க்கிறார்னா, அல்லேலூயா. நீங்க எல்லாம் அற்பமா கைவிடப்பட்டுருவீங்களா? உன்னை அலங்காரமான பாத்திரமா ஆலயத்துல கொண்டு வந்து கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பலிபீடம் உன்னை மறக்காத தெய்வம். ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு தான் நீங்க மனசுல இடம் கொடுத்துருக்கீங்க, ஆமென். இருதயத்துல இடம் கொடுத்துருக்கீங்க. இங்க என்ன நடக்கணும்னா, பலிபீடம் செப்பனிடப்படணும். கசமா பேர் சொல்ல, கட்டப்படாதவர்களுக்கு கட்டப்படணும். தந்தை தாயிலும் மேலானவர் தாங்கி என்றும். நான் சொல்றேன், உறவுகள் மறந்தாலும் நீ ஒருவரால காலமெல்லாம்
நினைக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க இதயத்துல பலிபீடம். ஆமென். இதயத்துல பலிபீடம் கட்டுங்க. ஆமென். சொன்ன அன்னைக்கு பலிபீடம் கட்டப்பட்டு பலிபீடத்துல தூபம் ஏற்றப்படும் பொழுது ஜனங்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருந்தாங்க. ஏமே அவர் உள்ள போவதற்கு தகுதிப்படல. கர்த்தருடைய சன்னிதானத்துல பலிபீடத்தை நெருங்கி அவங்களுக்கு தகுதி இல்லை. பலிபீடத்தை நெருங்க தகுதி இல்லாததுனால எல்லாரும் அவங்களுடைய வேண்டுதல் தான், ஆண்டவரே கர்த்தாவே என் வயல் விளையல, அதனால கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்கேன் பலி கொடுக்க. இங்கிட்ட ஒருத்தன் ஜெபிக்கிறான், வேண்டாம் தன் பிள்ளைக்காக வயலுக்காக, ஆண்டவரே என் மந்த பெருகல, ஒரு 10 ஆடு கொண்டு வந்திருக்கேன் பலி கொடுக்க. அப்ப அவன் ஜெபம் அவன் தேவைக்கும் அவன் ஆசீர்வாதத்துக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தர் அந்த ஜெபத்தை இன்னைக்கு துதியா மாத்திட்டார், ஆராதனையா மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஜெபம் அவன் தேவைகளை மட்டும் சுத்தி வரும், ஆனா துதியும் ஆராதனையும் எப்பொழுதும் கர்த்தரையே சுத்தி. ஆமென். அல்லேலூயா. உன் துதியும் உன் ஆராதனையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். நீ என்ன ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஓட்டும் மனம், ஆனா ஆண்டவரே வாக்கு கடங்காத பெருமிச்சு நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன ஜெபம் மெஞ்சி போனா உன் தேவைக்காக, உன் சட்டைக்காக, உன் பேண்ட்டுக்காக, உன் புடவைக்காக, உன் வீட்டுக்காக, உன் பிள்ளைக்காக, உன் சரீர சுகத்துக்காக, உன் பணத்துக்காக, உன் தேவைகளுக்காக, உன் குழு கடனுக்காக, இதுக்கு தான். இதெல்லாம் நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இது ஒன்ன சுத்திக்கிட்டு இருக்கிறது. ஹலோ அப்பா நான் உம்மை பார், இது யார சுத்தம்? உங்க அப்பா அஸ்கிமுத்தியா? யார சுத்தம்? ஆண்டவரை சுற்றும். ரூட்காரியா? அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே. இதுதான். இத என்னைக்கு ஜனங்க இந்த தூபத்தை போட ஆரம்பிச்சாங்களோ, இதுக்காகவே தன் சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் சிந்தி என்னைக்கு சிலுவையில ஜீவனை கொடுத்தாரோ, திரைச்சில தொங்கிக்கிட்டு இருந்த திரைச்சிலை ரெண்டாய் மேலிருந்து கீழாக ரெண்டா கிழிஞ்ச உடனே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்ன ஜனங்களை எல்லாம் கர்த்தர் உள்ள கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் ஜெபம் யாரை சுத்தி வரும்? கிருபை ஆண்டவரை சுத்தி வரும். என்ன சுத்தி வருது? ஜெபம் என்ன மட்டும் சுத்தி வருது. ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. 99% அதேதான் சுத்தம்லாம் அதே தான் இருக்கும், நம்மளை சுத்தி தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை சுத்தி தான் உங்க ஜெபம். ஆமாவா இல்லையா? ஆமா. இயேசுவே பரலோகத்துல நல்ல ஒரு அழகான வீடு ஒண்ணு கட்டுவோம். பரலோகத்தை குறித்து திட்டம் போட்டு யாருக்கும் ஜெபிக்க தெரியாது, அப்படி ஜெபிக்க முடியாது. அது அவருடைய பெரிய பிளான். நம்ம ஜெபம் மிஞ்சி போனா நம்மளை குறிச்சு மட்டும்தான் இருக்கும், நம்மளை சுத்தி சுத்தி தான் வரும். ஆனா துதியும் ஆராதனையும் எப்ப பார்த்தாலும் கர்த்தரையே சுத்திக்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பலிபீடத்தின் துதி தூபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அந்த வசனம் என்ன வாசம்? அவர் எளியவனை ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, மறைக்கிறதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை என்ன செய்யறதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கெட்டு போகாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் நல்லா கேளுங்க. சங்கீதம் 103:2. எருசலேமே என்ன வசனம் அது? 137:5. எருசலேமே. சங்கீதம் 137:5. எருசலேமே எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. ஹலோ, இங்க கவனிங்க. எருசலேமே நான் உன்னை மறந்தால், தாவீது சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை மறந்தால். எருசலேம்னா என்னது? கர்த்தருடைய ஆலயம். எருசலேம் என்றால் கர்த்தருடைய ஆலயம்.
நீ ஆலயத்தை மறந்தா, வலது கை ஆராதனைய மறந்தா, என் வலது கை தேவ பிரசன்னத்தை மறந்தா, வலது கை தன் தொழிலை மறப்பதாக. தொழில்னா செயலிழக்கும்னு அர்த்தம். வலது கை தன் தொழிலை மறப்பதாக, செயல் இழந்து போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கை வலது கை செயல் இழக்கிறதுனா என்னங்க? யாருக்குமே தெரியாதா? ஒரு கை செயல் இழந்து இப்படி போயிடுச்சுன்னா, பக்கவாதம் வந்தவர்கள், நான் இந்த கை இழந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த கை செயல் இழந்தவங்கள பார்த்துருக்கீங்களா? பக்கவாதம் வந்தவங்க, அந்த பக்கவாதம் வந்தவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க, எப்படி கை? இங்க தாவீது சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை மறந்தால். கர்த்தருடைய ஆலயத்தை, எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை பொருந்தின ஸ்தலம். இதை நான் மறந்தா என் கை ஸ்ட்ரோக் ஆன மாதிரி. தொழிலை மறப்பதாக, தொழிலை மறப்பதாக. இந்த கை தான் எல்லாம் செய்யறது. அது வலது கை விசேஷமா எல்லாவற்றையும் செய்ய உடனே கை நீட்டுறது. ஏதோ 1-2 பேருக்கு தான் இந்த இடது கை பழக்கம் இருக்கும். எங்க இருக்கீங்களா? ஒன்னி ஒரு ஆள் அழக்கூட இந்த கையில் தர சொல்லு. இடது கை பழக்கம் உள்ளவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த வலதுகாரம் எல்லாவற்றுக்கும் உடனே. தாவீது சொல்றாரு, நான் உங்களை மறந்தா என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. இப்பதான் நீ கர்த்தரால மறக்கப்படுகிற சூழ்நிலை எப்ப வருதுன்னா, நீ எப்ப அவரை மறந்து, அவருடைய வேதத்தை மறந்து, அவருடைய சத்தியத்தை மறந்து, நீ உன்னுடைய மாம்சீகத்தை நம்பும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை மறக்கிற சூழ்நிலைகளை நீயே உருவாக்குறியே தவிர வேறு எந்த கணப்பொழுதிலும் கர்த்தர் உன்னை மறப்பதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடம் கட்டப்படணும்னா தேவ சன்னிதானத்துல வார்த்தையை கேட்க கேட்கதான் உன் இருதயத்துல பலிபீடம் கட்டப்படும். வேற எப்படி கட்டுவீங்க? ஒரு துண்டு செங்கலை முழுங்குவோமா? கொஞ்சம் சிமெண்ட மண்ணில் கலந்து வாயில கலக்கும். இன்னைக்கு ஒரு கல் வச்சு கட்டிட்டேன் கஷ்டப்பட்டு. எப்படி பலிபீடத்தை கட்டுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையினாலே. வார்த்தையை கேட்க கேட்க, பிரசன்னத்துல நிரம்ப நிரம்ப, சன்னிதானத்துல பிரசன்ட் ஆக உன் பலிபீடத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி அதுல ஒரு துதியின் சத்தத்தை உண்டாக்கி அதன் மூலம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களால் அப்படி சொல்லுவார். எருசலேமே உன்னை மறந்தா வலக்கரம் செயல் இழக்கும், மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டிக்கொள். பேசி பாருங்களேன். தாவீது எப்படி சொல்றாருன்னா, நான் உம்முடைய ஆலயத்தை மறந்தா, உம்முடைய பிரசன்னத்தை மறந்தா, உம்முடைய நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நான் வார்த்தையை மறந்தா என் கை ஸ்ட்ரோக் ஆன மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். என் நாக்கு மேல்வாயோட ஒட்டுனது ஊனமுற்றவனை போல என்ன நான் மாத்திக்கிறேன்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். அதனால இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தர் தந்த நாள். ஆமென். இந்த நாள்ல நீ எந்த காரியத்திற்கு அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தின் முக்கியத்துவத்தை மறுதளிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா உங்க பலிபீடம் கொஞ்சம் உடையுதுன்னு அர்த்தம். ஒரு காது குத்த வச்சு ஒரு கருமதியை வச்சு பிரசன்னத்துல நிக்க வேண்டிய ஒண்ணு அங்க இழுத்துட்டான்னா அவன் தான் கடப்பாறையை வச்சு பலிபீடத்தை கொஞ்சம் என்ன பண்ணிட்டான், இடிச்சிட்டாங்க. ஒரு ஓரம் இடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப இடிஞ்ச பலிபீடத்துல அடுத்த வாரம் வர எப்படி வர? பலி உள்ள இடிஞ்சது தெரியாது, வெளியே அலங்காரமா வரும். அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வரும். பாஸ்டர் எதையோ இழந்தது மாதிரி இருக்கு. போன வாரம் நான் சர்ச்சைக்கு வராம என்னத்தை இழந்த, வழக்கையை இழந்துட்டேன் அப்படின்னு உள்ள நினைச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவேன். இதத்தான் தாவீது சொல்லிட்டாரு. உங்களுடைய சமூகத்தை மறந்தா கண்டிப்பா இன்னைக்கு நீ அந்த நேரத்துக்கு போகலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். போக வேண்டிய காரியத்துக்கு உன் மொய்ய வாங்க மாட்டேன்ருவானா, இல்லை சிறைச்சாலையில் எடுத்து வைத்து விடுவானா, இல்ல பிரியாணியில துண்டு இல்லாம போயிருமா, பிரியாணி தான் தீர்ந்து போயிருமா, என்ன அப்படியே கிடைக்கிறத போட்டுமே. அட முடிக்கிற நேரம் பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த நேரம் போயிட்டீங்க, அட பறந்து கட்டி அக்கா வந்து ஒன்னதான் ரொம்ப மதிப்பான். என்னன்னாலும் வந்துட்டீங்களே,
இந்த மொய்யை வாங்கிக்கிட்டு முன்னணி கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறத விட கனம் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க இவரை கனப்படுத்திட்டு நீ அங்க போறதுனால இந்த தாவீது சொல்றார், எருசலேமே உன்னை மறந்தால் என் வலதுகரம் செயல் இழக்கும், என் நாக்கு மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். வேற எதையோடு எதையாவது ஒட்டிக்கிச்சுன்னா எதையாவது வச்சு டாக்டர் அறுத்து எடுப்பான். எந்த இடத்த சொல்றாரு பாருங்க. இது ஏற்கனவே நாக்கம் உள்ள பெண்டான இடம், மேம்பாலத்துக்கு கீழே மாதிரி இருக்கும் நம்ம வாயோட மேல் பகுதி. அங்க போய் இந்த நாவும் ஒட்டிக்கிச்சுன்னா எதை வச்சு இவன் ஆபரேஷன் பண்ணி எடுப்பான்? இவ்வளவு நெருப்பு நல்லா கரியில போட்டு வாய்க்குள்ள கொட்டை வெட்டிதான் கத்தி எடுக்க சொல்றேன். தேவ சமூகத்தை, தேவ சன்னிதானத்தை மறக்காது. பலிபீடத்தை கட்டு. சொல்லுங்க, பலிபீடத்தை கட்டு. பலிபீடத்தை கட்டு. அதை இடிக்க எழும்புகிற எந்த காரியத்துக்கு போகாத. அவனால உன்னை கண்டிப்பா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. காது குத்தி உனக்கு கறி சோறு வேணா போடலாம், கல்யாணத்தை வச்சு உனக்கு கறி பிரியாணி போடலாம். நான் இந்த காரியத்துக்கெல்லாம் நான் வெறுக்கல. கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆராதனையை விட்டுட்டு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது அப்படி போனீன்னா பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. நல்ல காலம் பிறக்க போற 4 நாளைக்கு முன்னாடி இப்படியா இவர் பேசுவார்? நான் பேசல. வசனம் சொல்லுது, வலதுகரம் செயல் இழப்பதாக, வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, என் நாவு மேல்வாயோடு நான் உம்மை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. நான் உண்மை நினையாமலும். இதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். யாக்கோபே, இஸ்ரவேலே என்னை நினை, இவைகளை நினை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு கால் நான் முக்கியத்துவம் கொடுக்கலாம், என் வலது செயல் இழந்து போயிடும். என் வாய் மேல் வாயோ, என் நாக்கு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றீங்களா? நீ பலிபீடம் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இடிக்க யாரையும் அனுமதிக்காதீங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கொடுத்தா இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் சொல்லுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்களேன். ஏசப்பா, அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா எண்ணாமல் போனால். எனக்கு முக்கியமான மகிழ்ச்சின்ற இடத்துல நிகழ்ச்சின்னு போட்டுக்கங்க. என் முக்கியமான நிகழ்ச்சியிலும் பாஸ்டர் 5001 பாஸ்டர் அவன் வச்சது. அவர் சொல்றாரு, என் முக்கியமான மகிழ்ச்சியிலும். உனக்கு எதுதான் முக்கியமான மகிழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக நான் எண்ணக்கூடாது. அதை எதை முக்கியமான மகிழ்ச்சியான காரியங்களை தேவனுடைய ஆராதனையின் நாடுல அதை விட அது முக்கியம்னு என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. அதை இப்ப இல்லைன்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம். உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கிறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நேரம் லேட்டாக போனா, அடுத்த நாள் போனா, நீங்க போயிடுது பஸ்ஸு வழியில் நின்றுச்சுன்னா பிரேக் டவுன் ஆகி அடுத்த பஸ் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதில் மாற்றி விட்றான். ஒன்றுமே எதாவது ஆகுமா? அவங்க அதனால அவங்க கோச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு வரதை நிப்பாட்ட மாட்டாங்க. நீ கொடுக்குற மொய்யை வேணான்னு சொல்ல, அன்பளிப்பை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற நாளில், உலகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுமுறை நாள், அந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை வச்சாலும் தான் நமக்கு நிறைய கலெக்ஷன் ஆகும். அவன் அப்படி தான் வைப்பான். அதனால தான் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் அந்த அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிச்சுட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் போங்க, ஜெபத்தோட போங்க. போகும்போதே ஏகோவா ஈரே தந்தையாம் தே நீர் மாத்திரம் போதும் எனக்கு அப்படி சொன்னாலே உன் தோல்வியை கர்த்தர் ஜெயமா. அதனால அழகா சொல்லிட்டாரு. என்னன்னா, என்னுடைய அதிகமான மகிழ்ச்சியிலும் எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியம். அதை நான் முடிச்சுட்டு அப்புறம் ஆராதனையை நான் பார்க்கிறேன். உன் பலிபீடம் இன்னும் சரியா கட்டப்படலைன்னு, உன் இருதயம் பலிபீடமா மாறுனா, ஒருவேளை கட்டப்படாம இருந்தா, ஆல்ரெடி சூப்பரா இருக்கு பாஸ்டர், சர்ச் பலிபீடம் மாதிரி என்னுடைய பலிபீடம் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், நோ ப்ராப்ளம். நீ வர்ஷிப்ல கர்த்தருடைய ஆராதனையில தேவ சமூகத்தில் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தெய்வத்தை உண்மையா
தேடுனா உன் பலிபீடம் அலங்காரமா இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்காம அதை நீ உலகத்துக்கு கொடுத்த அப்படின்னா உன் பலிபீடம் அங்கங்க கொஞ்சம் சொத்தையும் கித்தையும் சொல்லையும் கிளையுமா இருக்கு. இப்ப இம்மிடியட்டா பலிபீடம் என்ன செய்யப்படும்? செப்பனிடப்படணும். செப்பனிடப்பட வேண்டும். செப்பனிட ஒப்பு கொடுக்குறீங்களா? பலிபீடம் செப்பனிடப்பட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடம் பைட் அடிக்கணும், பலிபீடம் ஒட்டடை அடிக்கணும், பலிபீடம் க்ளீன் பண்ணப்படணும். ஆமென். தெரியுமா? ஈசாக்க பலியிடுவதற்கு முன்பதாக எரிக்க போற விறகுதான், எரிக்க போற விறகுதான் எல்லாம் அந்த லோடுல கொண்டு வந்து இறக்குன மாதிரி இறக்கி அது மேல ஈசாக்க படுக்க வைக்கல, சரியாய் அடுக்கினான். பலிபீடத்துல கட்டைகளை என்ன பண்ணா? அடுக்கினான், சரியாக அடுக்கினான். அதுதான் ஒழுங்கும் கிரமமும். சரியாய் அடுக்கினான். அப்படிதான் பலிபீடம் கட்டப்படணும், ஒழுங்கா கட்டப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் பலிபீடம் ஒழுங்காய் கட்டப்பட்டான். ஆமென். பலிபீடம் ஒழுங்காய் கட்டப்பட்டான். அதிலே கர்த்தர் வாசம் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. அப்ப உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகம் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், மனிதர்கள் மறந்தாலும், நண்பர்கள் மறந்தாலும், யார் மறந்தாலும் உன்னை மறக்காத ஒரு தெய்வம் ஆட்டுக்குட்டியை முன்னக்கூட்டியே ரெடி பண்ணிட்டார். உன் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் நல்லா தெரியும். நீங்கள்லாம் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க ஆண்டவரை நோக்கி பார்த்து அடி அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே ஒருவேளை இந்த பலிபீடம் அலங்கரிக்கப்படாத செப்பனிடப்படாத பலிபீடமா இருந்தா ஆண்டவரே என்னை ஒழுங்குபடுத்துங்க, என்னை செப்பனிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல வாயை தந்து